அகில பாரத வீரமங்கை வடிவு மல்லத்தியாரின் நினைவாக வரலாற்று பேர் போன சேற்றுக்கால் செல்வர்கள் சென்னல் முதுகுடியினர் தேவேந்திரோட வேளாளர்களை பட்டியலில் இருந்து தற்போது இருக்கின்ற எஸ்சி பட்டியல் என்கின்ற இந்த பட்டியலில் இருந்து விடுதலை தந்து 10 விழுக்காடு அரசு வேலைவாய்ப்பு வழங்க வேண்டும் என்கின்ற முத்தாய்ப்பான கோரிக்கையை முன்னெடுத்து நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த நிகழ்வுகளை பங்கேற்றதில் பெரும் மகிழ்ச்சி கொள்கின்றேன். வரலாற்று ரீதியாக நாம் காணுகின்ற போது ஆண்களெல்லாம் வேட்டைக்கு சென்று வேட்டையாடி வருகின்ற அந்த காலத்தில் வீட்டில் இருந்த பெண்கள் வீட்டு தோட்டத்தை பராமரித்து அங்கே நெல்மணிகளை நாற்றிட்டு நெற்பயிர்களை கண்டறிந்து இந்த உலகத்திற்கு நெல் மணியை அறிமுகப்படுத்தியவர்கள் பெண் மணிகள் என்பது வரலாறு அறியும். பிறகு பெருந்திரளான அந்த உழவுப்படி ஆண்கள் உடல் உழைப்பை செலுத்தி பெண்கள் பயிர் நடுவதில் பிரத்யோகமாய் இன்றும் வழக்கத்தில் மல்லத்தியில் நெல் நட்டால் மகசூல் பெருகும் என்கின்ற அந்த வரலாற்று பேர் உவகையை இன்றும் நடைமுறையில் இருக்கின்றது. வரலாற்று ரீதியாக கிபி 1799 ஆண்டு அக்டோபர் 8ஆம் நாள் பாஞ்சாலங்குறிச்சி உள்ளிட்ட பல்வேறு கிராமங்களை அழித்தொழிப்பதற்காக ஆங்கிலேய பேராதிக்கம் ஆயுதங்களை ஒரு குடோனில் இறக்கி பாதுகாத்து வைத்திருந்தார்கள். அந்த ஆயுதங்களை அழித்து தன் மக்களையும் மண்ணையும் மீட்க வேண்டும் என்கின்ற அந்த போர்க்குணத்தோடு மாவீரன் சுந்தரலிங்கத்தின் முறை பெண்ணான வடிவு மல்லத்தியார் ஆடு மேய்ப்பவளாக வேடம் தரித்து ஆடு மேய்ப்பவளாக சென்று மாவீரன் சுந்தரலிங்கத்தினோடு இணைந்து தீப்பந்தத்தோடு அந்த பாஞ்சாலங்குறிச்சி கோட்டையை தகர்த்தெறிவதற்கு ஆங்கிலேயர்கள் குவித்து வைக்கப்பட்டிருந்த ஆயுத கிடங்கை தானும் தனது முறைமாமனும் சேர்ந்து அழித்தொழித்து இந்த மண்ணையும் மக்களையும் காத்த வரலாற்று பெருமகனார் மாவீரன் சுந்தரலிங்கன் அவர்களின் முறைப்பெண் வடிவு என்கின்ற அந்த வீர மங்கையின் பெயர் தாங்கி இங்கே நடமாடுகின்ற வீர மங்கையாய் போய் லட்சுமி அவர்கள் காலையிலிருந்து இதுவரை தேவேந்திர வேளாளர்களின் கலை பண்பாடு கலாச்சாரத்தின் வாயிலாக பல்வேறு கலை நிகழ்ச்சியின் வாயிலாக அதை உலகிற்கு பறைசாற்றிக் கொண்டிருக்கின்றார். எந்த இனம் வரலாறை தெரியாமல் இருக்கிறதோ அந்த இனம் மண்ணோடு மண்ணாக அழிந்துவிடும். வரலாறை தெரிந்து கொண்டிருக்கின்ற இனம்தான் வரலாறை மீட்டுருவாக்கம் செய்யும். அப்படி ஒரு வரலாற்று பேரினம் இங்கே இருக்கிறது என்றால் உலகத்திற்கே மூத்த குடி, உலகத்திற்கே உணவளித்த குடி, அதுதான் சேற்றுக்கால் செல்வர்கள் சென்னல் முதுகுடியினர்கள் தேவேந்திர வேளாளர்கள் வீர சோழ பாண்டிய வம்சாவளியினர்கள். இவர்கள் மீது அந்நிய படையெடுப்பான முகலாய பேரரசிலிருந்து நாயக்கர்கள் பேரரசு விஜயநகர பேரரசு எல்லாம் படையெடுத்து இவருடைய பண்பாடுகளையும் கலாச்சாரங்களையும் சீரழித்து தமிழகத்தில் இருந்த அத்தனை கோயில்களிலும் முதல் மரியாதை பெற்றுக் கொண்டிருந்த இந்த சமூகத்தை பிரிட்டிஷ் அரசாங்கம் சைமன் குழுவின் மூலமாக ஒரு பட்டியலுக்குள் அடைத்து இவர்களுடைய வீர தீரத்தையும் இவர்களுடைய ஆற்றலையும் பேராற்றலையும் மன ரீதியாகவும் உளவியல் ரீதியாகவும் தாழ்த்தப்பட்டவன், ஒடுக்கப்பட்டவன், அரிஜினன், ஆயுதராவன், தலித்து என்று பல்வேறு முத்திரைகளை குத்தி அடக்குமுறைகளை ஏவி ஒடுக்குமுறைகளை ஏவி சொல்லனா துயரத்திற்கு ஆளாகி இந்த சமூகம் மெல்ல மெல்ல தனது வரலாறுகளை கற்றுணர்ந்து தனது வரலாறுகளை கேட்டுணர்ந்து
வரலாறுகளை இதிகாசத்தின் வாயிலாகவும், கல்வெட்டுக்கள் வாயிலாகவும், செப்பேடுகள் வாயிலாகவும், இலக்கியங்கள் வாயிலாகவும் கற்றறிந்து, தெரிந்து, உணர்ந்து இன்று நமக்கான வரலாற்றில் நாம் வாழவில்லை என்று கொதித்தெழுந்து தேவேந்திர வேளாளர் என்ற அரசாணையை பெற்றிருக்கின்ற இந்த பெரும் பேரினம் எதிர்வரும் தலைமுறையினர்கள் தலைமுறையோடும், சுயமரியாதையோடும், தன்மானத்தோடும், தனித்தன்மையோடும், தனித்துவமோடு வாழ வேண்டும் என்றால் எந்த பட்டியலில் இழிவுபடுத்தப்பட்ட பட்டியலாக இழிசாதி என்றும் அல்லது தாழ்த்தப்பட்டவர்கள் என்றும் ஒடுக்கப்பட்டவர்கள் என்றும் பல்வேறு முத்திரையை குத்தி அடக்கி வைத்திருக்கிறார்களோ அந்த பட்டியலிருந்து விடுதலை காட்டி சுவாசிக்க வேண்டும் என்கின்ற உயரிய சித்தாந்த கொள்கை லட்சியங்களை தாங்கி இது போன்ற அரங்கு கூட்டங்களையும் கருத்தரங்களையும் நடத்தி கொண்டிருக்கின்ற இந்த அமைப்புகள் வெகுஜன மக்கள் திரண்டு எழும் வகையிலும் இந்த மக்களுக்கான வரலாற்றை புரிந்துணர்வோடு தெரிவித்து எதிர்வருகின்ற 2026ஆம் ஆண்டு சட்டப்பேரவை தேர்தலில் இந்த பட்டியல் வெளியேற்ற கோரிக்கையை முன்வைக்காமல் எவரும் இந்த தேவேந்திர வேளாளர்கள் வாக்குகளை பெற முடியாது என்கின்ற நிலையை மாற்றியமைப்பதற்கான ஒரு சூழலைத்தான் இந்த நிகழ்ச்சி எடுத்துக்காட்டுகிறது என்பதனை எடுத்துரைத்து இந்த நல்லதொரு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.